தமிழ் கடவுள் முருகனுக்குன்னு எத்தனையோ பாடல்களும் புராணங்களும் வந்திருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ல நாம எல்லாரும் முருக பக்திக்கு வைபாகிற மாதிரியும் முருகனுக்கான ஒரு மாஸ் பாட்டுன்னு கண்டிப்பா இந்த ஒரு பாட்டை நாம சொல்லலாம். சேவல்கொடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. பொதுவா கடவுள் பத்தின ஒரு பாட்டு அப்படின்னா அந்த கடவுளோட அருமை, பெருமை, அழகு, கருணை இது எல்லாம் தான் அந்த பாட்டோட கண்டென்ட்டா இருக்கும். ஆனா விஜய் அவர்களோட வரிகள்ல வந்த இந்த பாட்டு கடவுள் அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஒரு பெரும் அரசியலை பேசின பாட்டா நான் பாக்குறேன். எப்படின்னா ஆதி தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமைகளானான் அப்படின்ற வரியா இருக்கட்டும். தமிழ் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதுக்கு? தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு அப்படின்ற வரிகளா இருக்கட்டும். இது எல்லாமே ஆன்மீகத்தை தாண்டி அரசியலை பேசின வரிகள். இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு வரி, மனுஷன்தான் முருகனோட அவதாரம், வீரத்தை தத்தெடுத்தா சிவதாரம். மனுஷன்தான் முருகனோட அவதாரம், வீரத்தை தத்தெடுத்தா சிவதாரம். முருகன்றவன் ஏதோ வானத்துல இருந்து குதிச்சு வந்தவன் இல்லடா, அவன் இந்த தமிழ் மண்ணுல நம்ம மனுஷனோட மனுஷனா இருந்து வீரத்தையும் ஞானத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்த நம்மளுடைய முப்பாட்டன் அப்படின்றத ரொம்ப சிம்பிளா இந்த வரிகள்ல சொல்லியிருப்பாரு விஜய். ஸோ இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாமளும் சேவற்கொடி பறக்குதடா பாட்டை கேட்டு வைப் பண்ணுவோம். இதே மாதிரி படங்கள் பத்தியும் பாடல்கள் பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டர்வல் முறுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஐடியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தமிழருக்கு முப்பாட்ட முருகன் தான், இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான்.